வணக்கம். ஷெஃப் மகேந்திரவர்மா. நான் இன்றைக்கி செய்ய போகிறது என்னென்னா மட்டன் தண்ணி குழம்பு. இந்த தண்ணி குழம்பு வச்சு நம்ம ஏகப்பட்ட டிஷ் பண்ணலாம். இதில் வந்து கலக்கி, எசன்ஸ் பரோட்டா, கொத்து பரோட்டா, கறி தோசை, ஏகப்பட்ட வெரைட்டி பண்ணலாம். இதுக்கு பேசிக் வந்து இந்த தண்ணி குழம்பு தான் பேசிக்கு. நான் எப்படி நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் இன்றைக்கி. இதை வச்சு நிறைய ஐட்டம் பண்ணலாம். நான் உங்களுக்கு தண்ணி குழம்பு பண்ணி இன்றைக்கி ஃபஸ்ட்டு பண்ணி காட்டுறேன். மட்டன் தண்ணி குழம்பு பண்ணுறதுக்கு 100 கிராம் பொட்டுக்கடலை, 50 கிராம் முந்திரி பருப்பு, தேங்காய் பூ 4 தேங்காய் போட்டு அதில் 100 கிராம் பொட்டுக்கடலை, 50 கிராம் முந்திரி பருப்பு சேர்த்து கிரைண்டரில் நல்லா அரைச்சிக்கணும். அரைக்கும் போது ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் மிருதுவாக இருக்கணும். நம்ம சால்னா மாரி இதை போட்டு ஒன்றா போட்டு நல்லா அரைச்சிட்டு 400 ml எண்ணெய், நல்லெண்ணெய், சுத்தமான நல்லெண்ணெய், ஒரு 100 கிராம் ஆட்டு கொழுப்பு நல்லா மெல்ட் பண்ணணும். நல்லா மெல்ட் ஓரளவுக்கு மெல்ட் ஆன பிறகு 1 கிலோ வெங்காயம், 5 பச்சை மிளகா, 1 கைப்பிடி கருவேப்பிலை நல்லா வதக்கணும். இந்த அளவுக்கு நல்லா கலந்த பிறகு நல்லா வதக்கிட்டே இருக்கணும், ரொம்ப வதக்கக்கூடாது. 200 கிராம் இஞ்சி பூண்டு அரைச்சது சேர்த்துக்கணும். நல்லா இஞ்சி பூண்டை பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கணும். எந்த அளவுக்கு வதக்கணும் அந்தளவுக்கு ருசி. நல்லா வதக்கின பிறகு ரொம்பவும் கருக விடக்கூடாது, மீடியமான கலராக இருக்கணும். இதுதான் கரெக்டான கலரு. இதுக்கு மேலே ரொம்ப ஒருத்தர் நல்லா இருக்காது. ஒரு 1/2 கிலோ ஆட்டு எலும்பு, 1/2 கிலோ ஆட்டு எலும்பு மட்டும் போட்டு அந்த வெங்காயத்தில் போட்டு நல்லா வதக்கணும். மினிமம் ஒரு 5 to 10 நிமிஷம் நல்லா வதக்கணும். இந்த ஆட்டு கொழுப்பு, ஆட்டுக்கறி, எலும்பு எல்லாம் சேர்த்து ரொம்ப அருமையாக இருக்குது டேஸ்ட்டு. நல்லா வதக்க விட்டு சக்தி சிக்கன் மசாலா 3 ஸ்பூனு, சக்தி கறி பவுடர் 2 ஸ்பூனு, கொத்தமல்லி பவுடர் 3 ஸ்பூனு, சில்லி பவுடர் 2 ஸ்பூனு, ஜீரகத்தூள் 2 ஸ்பூனு எல்லாம் ஒன்றா சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கணும். இதில் சக்தி சிக்கன் மசாலாவும் சக்தி கறி பவுடர் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. நல்லா போட்டு வதக்கிக்கணும், கருக விடக்கூடாது. ஓரளவுக்கு வதக்கின பிறகு 600 கிராம் நாட்டு தக்காளி சேர்த்துக்கணும். நல்லா போட்டு வெங்காயத்தில் போட்டு நல்லா வதக்கணும். எந்த அளவுக்கு வதக்கிறோமோ அந்தளவுக்கு நல்லது. நல்லா வதக்கின பிறகு பொறுமையாக நல்லா வதக்கணும். ஒரு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கணும். கல்லுப்பு உடம்புக்கு ரொம்ப நல்லது, சுவையும் ரொம்ப அருமையாக இருக்கும். நல்லா போட்டு வதக்கணும். நல்லா வதக்கின பிறகு என்ன பண்ணோம்னா கருக விடக்கூடாது. நீங்கள் இதே மெத்தடில் சிக்கன் பண்ணலாம். நான் இப்போ பண்ணுறது மட்டன் வந்து ரொம்ப ருசியாக இருக்கும். நல்லா வதக்கின பிறகு ரெடி ஆகிடுச்சு. இப்போ என்ன செய்கிறேன்னா 4 தேங்காய், பொட்டுக்கடலை, முந்திரி சேர்த்து அரைச்சோம்ல, அதையெல்லாம் ஒன்றா இதில் கலந்துக்கணும். இந்த ஆட்டுக்கறி குழம்போட போட்டு நல்லா இது ஒரு 5 நிமிஷம் to 10 நிமிஷம் நல்லா வதக்கணும். எந்த அளவுக்கு வளர்க்குறோமோ அந்தளவுக்கு ருசியாக இருக்கும், சீக்கிரம் கெட்டும் போகாது. நல்லா வதக்கணும். நல்லா வதக்கின பிறகு அரைச்ச தேங்காய் விடுறது, அந்த தேங்காய் தண்ணியை, அந்த தேங்காய் அரைச்ச எல்லா மசாலாலாம் தண்ணியை கழுவி எடுத்துக்கணும். மினிமம் ஒரு 3 to 4 லிட்டர் தண்ணியை ஊற்றணும். நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதிச்சிட்ருக்கு. ஆட்டுக்கறி வந்து நல்லா வேக வைக்கணும். அந்தளவுக்கு நல்லா கொதிக்க விடணும். ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நம்ம நிறையா எசன்ஸ் பரோட்டா எல்லாத்தையும் போடலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.